இப்போ வேதத்தில் வந்து ஒரு 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 சாப்டர் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கிறீங்க நான் நம்புகிறேன். அந்த வேதத்தில் இருக்கிற ஒரு சாப்டரை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கே அப்படின்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகம், அதில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான், இந்த நபர் உங்களுக்கு தெரியும். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. கொஞ்சம் திருப்பி. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்திற்கு போனான். இப்போ நீங்க வந்து 6வது வசனத்தை வாசிங்களேன். 6வது வசனத்தை வாசிங்க. ம் 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 உன்னை அதற்கு தெளிலால் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம்? நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னான். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போற செய்தியை நீங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, சிம்சோன் அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த சிம்சோன் அப்படின்ற கேரக்டர் என்ன கேரக்டர் அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல இருந்தே இவன் ஒரு ஸ்பெஷல். நான் இப்போ சொன்னேன்ல, ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலா வச்சிருக்காரு. ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலா தான் வச்சிருக்கிறாருன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நான் ஸ்பெஷல் அப்படின்றதுக்கு வந்து எனக்கு 5 விரல் இருக்கு அதனாலயா சொல்லுங்க? இல்ல நான் வந்து ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன் அதனாலயா? நீங்க ஸ்பெஷல் அப்படின்றது எதுல உண்டாகுது அப்படின்னா, இந்த சின்ன வயசுல ஏசப்பாவை குறித்த அறிவோ இல்ல ஏசப்பாவோடத்துல நெருக்கமோ நிறைய பேருக்கு இல்ல. ஆனா யாருக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு சொல்லுங்களேன். சோ இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எத்தனை பேர் சினிமா தியேட்டர்ல இருக்கிறாங்க? இந்த டைம் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் ஸ்கூல் லீவ்ல பசங்களோட சேர்ந்து இந்த ரயில் ரோட்ல எத்தனையோ பசங்க இருக்கிறாங்க, உங்க ஏஜ்ல இருக்கிற பசங்க. எத்தனையோ பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க எத்தனை பேர். ஆனா இது எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு தேவ ஆலயத்துல, ஒரு தேவ சமூகத்துல ஏசப்பா உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாருன்னா, நான் நம்புறேன் நீங்க ஸ்பெஷல், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். அதனால தான் நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. புரியுதுல்ல? ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலா வச்சிருக்கிறதுக்கு இது அர்த்தம். அப்போ இந்த சிம்சோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலா அழைக்கப்பட்டவன். ஆனா இவனுக்கு என்ன பண்றது, இவன்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவ் மைனஸ் ஆன கேரக்டர் என்ன அப்படின்னா, எங்க போறானோ எந்த மனுஷனை பார்க்கறானோ அந்த இடத்துல அவன் போய் என்ன பண்ணிடுவான், ஒட்டிக்குவான். அந்த பர்சன் இடத்துல போய் ஒட்டிக்குவான். இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தெளிலாள்னு ஒரு பெண் இருக்கிறான். இந்த தெளிலாள் அப்படின்ற பெண்ணு வந்து நீங்க நினைக்கிறது மாதிரி ரொம்ப நல்லவா, அவ பெரிய பரிசுத்தவாட்டி அப்படியெல்லாம் கிடையாது. அவ ஏற்கனவே இந்த தெளிலாள் என்கிற கேரக்டர் வந்து ஒரு சரியில்லாத கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த தெளிலாள் இடத்துல போன உடனே இந்த தெளிலாள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சிம்சோனை பார்த்து கேட்கிறான், உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது? இத நீ எனக்கு சொல்ல மாட்டியா? நம்பர் 1, முதலாவது, நீங்க தேவையில்லாத ஒரு இடத்துல நீங்க போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்க, நீங்க ஒட்டிக்கிட்டீங்கன்னா அவங்க முதல்ல உங்களை என்ன எப்படி நடத்துவாங்க அப்படின்னு சொன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற ரகசியங்களை எல்லாம் புடுங்கிறதற்கு முயற்சி எடுப்பாங்க. நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுங்க. யார் ஒருவர் உங்களுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்களேன், அம்மா அப்பாவுக்கு சொல்லக்கூடாததை கூட யாருக்கு சொல்லிடுவோம்? ஒன்னு நினைச்சுக்குங்க மகனே, ஒன்னு நினைச்சுங்க மகளே, சில விஷயத்த வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா, ஒன்னு உங்களை அப்படியே வழி நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்க எந்த தப்பு பண்றீங்களோ, அவங்க எதை உங்களிடத்துல தெரிஞ்சுக்கிறாங்களோ அதன்படி உங்களை கொண்டு போறதற்கு அவங்க முயற்சி எடுப்பாங்க. இப்போ கடந்த சமீபத்தில் பெங்களூர்ல இருந்து ஒரு 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 பொண்ணு, ஒரு சிஸ்டர், அவங்க வந்து ஜெபம் பண்ணாங்க. என்னுடைய கணவனாரோட நான் ஒன்னா வாழணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா,
இது என்னன்னா, ஸ்கூல் 2 பேருமே, ஆஃபீஸில் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிஸ்டரும் இன்னொரு சிஸ்டர் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அந்த லேடி துருவி துருவி கேட்குறது, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி யார் இடத்துல பழகுன, நீ யார் இடத்துல பேசுனியா இல்லையா, உனக்கு இதுக்கு மேலே வேற ஏதாவது அஃபேர் உங்களுக்கு இருந்துச்சா இல்லையா, நீ இப்படியெல்லாம் அந்த பிள்ளைய துருவி 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 கேட்டு, இந்த பிள்ளை ரொம்ப வெகுளியான பிள்ளை. இவ என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா, தான் காலேஜ் படிக்கும்போது, தன்னை வேலைக்கு போகும்போது யார்கிட்ட எல்லாம் பேசினேன், என்னென்ன பண்ண, மொத்தத்தையும் அவளத்துல ஒப்பிச்சாச்சு. சும்மா ஜஸ்ட் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியாச்சு, ரகசியத்தை எல்லாம் ஷேர் பண்ணியாச்சு. இப்போ இந்த பெண்ணினுடைய கணவனார அந்த பெண் அவங்களுக்கும் அவங்க பேசி பேசி, உங்க மனைவி என்ன பண்ணாங்க தெரியுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சா தெரியுமா அப்படின்னு ஜாலியா பேசுறது மாதிரி பேசி, தன்னுடைய கணவனாரிடத்திலே மனைவியை குறித்து ஒரு தவறான காரியத்தை பரப்பி விட்டு, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த பையன் என்ன சொல்றான்னு, நீ என்ன மறைச்சு கல்யாணம் பண்ண, உனக்கு இந்த மாதிரி அஃபேர்லாம் இருந்துருச்சு, எனக்கு வேண்டாம், நான் உனக்கு திருப்பி வச்சுக்க மாட்டேன், நீ யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் இன்னைக்கு அந்த பிள்ளை அந்த மாதிரி இல்லை. அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை. தன்னுடைய ஃப்ரெண்டினிடத்துல அந்த ரகசியத்தை எல்லாம் ஓப்பன் பண்ணதுனால இன்னைக்கு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது. ரொம்ப கவனம். உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு, உங்க அப்பா மாசம் என்ன சம்பாதிக்கிறாரு, உன் வீட்டில் உனக்கு என்ன நகை இருக்குது, உனக்கு எத்தனை பவுன் நகை இருக்குது, நீ நினைச்சா உனக்கு பணத்தை உங்க அப்பாவுடைய பாக்கெட்ல இருந்து நீ எடுக்க முடியுமா, நீ எடுத்துட்டு வருவியா, நீ உங்க அப்பாவுக்கு தெரியாம இப்படி வந்துட முடியுமா? அப்போ உன்னை குறித்து உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இந்த ரகசியத்தை குறித்து ஒரு பர்சன் தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னு சொன்னா, உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, உங்க ஃபேமிலி எப்படி இருக்கிறாங்க, இல்ல நீ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா சொல்றேன், அந்த இடத்துல நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, இருக்கக்கூடாது. உங்களுடைய ரகசியங்களை ஷேர் பண்ற அளவிற்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருக்குமானால், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சில நேரத்தில் எதிர்காலத்தில் உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா அமைஞ்சிடும். பெரிய பிரச்சனையா அமைஞ்சிடும். இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொன்ன உடனே சரியா உங்களை கைட் பண்ணி நடத்துகிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் ரொம்ப குறைவு. ஆனா நீங்க யாரிடத்துல சொல்லணும் அப்படின்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல், ஒரு நல்லா உங்களை கைட் பண்ற ஒரு முதிர்ந்த, உங்களுடைய வயதிற்கு மேலான பொறுப்புள்ள ஜெபிக்கிற ஒருத்தரிடத்துல போய் தனியா பர்சனலா சொன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா கூட அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஆனா எக்காரணம் கொண்டும் நீங்க யாரிடத்திலும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒட்டிடக்கூடாது. இன்னொன்னு ரொம்ப கேர்ஃபுல், உங்களுடைய அந்தரங்க காரியங்கள், உங்களுடைய மறைவிடமான காரியங்கள், யாருக்கும் தெரியாத ஒரு ஜோன், யாருக்கும் தெரியக்கூடாத ஒரு ஜோன். நீ கதவை பூட்டி என் கூட பேசுறியா, நீ போன்ல லாக் போட்டு என் கூட பேசுறியா, நீ உன் போனை உங்க மம்மிட்ட கொடுக்காத, நான் ஒரு SMS பண்றேன். அப்போ ஒண்ணு நீ நினைச்சுக்கப்பா, ஒண்ணு நினைச்சுக்கோ, உன்னை ரகசியமாய் வழி நடத்துகிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல அந்த ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டா, அந்த ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்ட் எப்படி நல்ல ஃப்ரெண்டா இருக்க முடியும்? அப்படி எப்படி நீ அவங்கள வச்சுக்க முடியும்? நான் என் போனை மம்மிக்கு காமிக்கிறது இல்லை, நான் என் போனை டேடிக்கு காமிக்கிறது இல்லை. அப்படி ஒரு பையன் ஒரு பொண்ணு சொன்னா, இது எந்த விதத்தில் நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க யாருக்கு மறைக்கிறீங்க? நீங்க மறைச்சதுனால என்ன கிடைக்க போகுது? நீங்க மறைச்சது எத்தனை நாள் நீங்க மறைப்பீங்க சொல்லுங்க? எத்தனை நாள் மறைக்க முடியும்? ஒரு நாள் வெளியா வராம இருக்குமா? ஆண்டவருடைய கண்ணை மறைக்க முடியுமா? நீங்க மறைக்கிறது எதை மறைக்கிறீங்க? என்ன நல்ல விஷயத்த மறைக்கிறீங்க? உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில உங்களை அழிக்கிற விஷயத்தை நீங்க மறைச்சிட்டு இருக்கிறீங்க, அது உங்களுக்கு தெரியல. நீங்க மறைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தை ஒரு வாலிப தம்பி தங்கச்சி மறைக்கிற அப்படின்னா அது எவ்வளவு பெரிய டேஞ்சர். மற்றவங்களுக்கு முன்னாடி செய்ய முடியாதது ஒண்ணு உங்களுக்கு அந்தரங்க பாவம்னு உங்களுக்கு தெரியாதா? அதனால ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. ஒட்டிக்காதீங்க. நீங்க ஒட்டிக்கிற இடம், நான் சொல்றேன், எங்க நேரத்தில் ஒட்டுறோம்னா, இந்த பைபிளோட ஒட்டிக்கப்பா, இந்த பைபிளோட ஒட்டிக்கோ, முழங்காலோட ஒட்டிக்கோ. அதான் மிகப்பெரிய தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு 15 பேர் ஜான் வெஸ்லி என்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர். இந்த ஜான் வெஸ்லி என்ற ஊழியக்காரர் யார் அப்படின்னு சொன்னா, மரிச்சவங்களை கூட உயிரோட எழுப்பி இருக்கிறாரு.
இவர் ஜெபம் பண்ணி மரிச்சவங்க உயிரோட எழும்பியிருப்பாங்க. அவர் மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே போகும்போது அங்கங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய வீல் சேர் எல்லாம் அப்படியே கிடக்கும். இந்த கை ஊனிட்டு வந்த தடி எல்லாம் அங்க நிறைய கிடக்கும். ஸ்ட்ரெச்சர்லாம் அப்படியே கிடைக்கும். அவ்வளோ பெரிய தேவ மனுஷன் தான் அந்த தேவ மனுஷன். ஒரு நாள் அவர் மரிச்சு போனார், வயதாகி மரிச்சு போனார். அப்போ ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 15-20 பேருக்கு வந்து இந்த மாதிரி ஜான் வெஸ்லி வாழ்ந்த வீடு, அவர் இருந்த ரூம், இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி போய் நம்ம ஒரு டைம் போய் டூர் மாதிரி ஒரு மிஷன் ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்லி ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை ஒரு டீம் கூட்டிட்டு போனாங்க. அப்போ அங்கே கொண்டு போய் வண்டியை நிறுத்தி எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஜான் வெஸ்லி யூஸ் பண்ண அந்த புக்ஸு, அவர் படித்த இடம், அவர் ஊழியம் செய்தது, அவருடைய ஷூ, அவருடைய ட்ரெஸ்ஸு, இது எல்லாம் காமிச்சாங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் ரெகுலராக வந்து ஒரு டேபிளில் உட்கார்ந்த அந்த டேபிள், அதுக்கு கீழே வந்து ஒரு பெரிய மேட்டு, அது ஒரு குளிர் பிரதேசம். அப்போ வந்து அந்த மேட்டை போய் அந்த இடத்த பார்த்தா என்ன அப்படின்னா, அந்த மேட்டு இதை நான் இப்போ காலில் போட்டிருக்கிற மாதிரி ஒரு மேட்டு, இந்த மேட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 குழியாக இருந்துச்சு, அந்த இடத்துல மட்டும் ஓட்டையாக இருந்துச்சு. அப்போ வந்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்களாமா, இந்த மேட்டு வந்து 2 இடத்துலையும் இப்படி குழியாக இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அங்கே இருக்கவர் சொல்லியிருக்கிறாரு, ரெகுலராக ஜான் வெஸ்லி அவங்க இந்த இடத்துல முழங்காலில் ஜெபம் பண்ணுவாங்க. அவர் முழங்காலில் நின்று அந்த 2 இடம் இப்படி குழி ஆயிருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, எல்லாருமே அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டாங்க. பரவாயில்ல, பெரிய ஜெப வீரன் அப்படி இப்படின்லாம் சொல்லி எல்லாம் போச்சு. எல்லாருமே போய் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வண்டியில் ஏறிட்டாங்க. அப்போ எல்லாம் 1 2 3 அப்படின்னு எண்றாங்க. வண்டியில் ஏறவங்க எல்லாம் 1 2 3 சொல்லி ஏறினா ஒரே ஒரு யூத் பாய் மட்டும், ஒரே ஒருத்த மட்டும் குறையிறான். ஒருத்தர் மட்டும் உள்ள ஏறல. யார் இது வரல, யார் வண்டியில ஏறல அப்படின்னு பார்த்தா ஒரு வாலிபன். தேடுறாங்க, போய் உள்ளுக்குள்ள எங்கேதான் இருக்கான்னு பார்த்தா அந்த ஜான் வெஸ்லியினுடைய முழங்கால் போட்டு குழி ஆயிடுச்சுல்ல, அந்த 2 குழியிலையும் தன்னுடைய 2 முழங்காலையும் அப்படியே பதிய வச்சுட்டு 2 கையை மேல தூக்கி அகைன் லார்ட் அகைன், திரும்ப ஒரு விசை கர்த்தாவே, திரும்ப ஒரு விசை கர்த்தாவே. இன்னொரு டைம் ஒரு ஜான் வெஸ்லியை எழுப்ப முடியாதா? இன்னொரு டைம் ஒரு ஜான் வெஸ்லி எழும்ப மாட்டானா? அந்த ஜான் வெஸ்லியா என்ன நீங்க மாத்த முடியாதா? அந்த ஜான் வெஸ்லி நான் தான். என்ன நம்புங்க, நான் ஜான் வெஸ்லி மாதிரி ஊழியம் செய்யணும், நான் ஜான் வெஸ்லி மாதிரி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும், என்னால அற்புதங்கள் நடக்கணும், அடையாளங்கள் நடக்கணும், அந்த ஜனங்கள் போகும்போது அவ்வளவு ஸ்ட்ரக்சரை நான் அந்த இடத்துல பார்க்கணும், நிறைய வீல் சேரை பார்க்கணும். அகைன் லார்ட் அப்படின்னு 2 கையை மேல தூக்கி அப்படியே கத்துறாங்க. வண்டியில ஏறினவங்க எல்லாம் வந்து பார்த்தா இந்த பையன் மட்டும் அப்படியே கண்ணுல தாரையா கண்ணீர், ஒரே வார்டு திரும்ப அகைன் லார்ட், மீண்டும் ஒரு விசை, மீண்டும் ஒரு ஜான் வெஸ்லி உண்டு, மீண்டும் ஒரு ஜான் வெஸ்லி உண்டு, அது நான் தான். அவரை பயன்படுத்துறீங்கல்ல, என்ன பயன்படுத்த முடியாதா? அந்த தேவன் எங்கே? அந்த தேவன் இன்னைக்கும் ஜீவிக்கிறார் அப்படின்னு ஜெபம் பண்ண உடனே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. உடனே வந்து அவங்க வந்து சரி ரைட்டுப்பா போலாம் அப்படின்னு சொல்லி தட்டி அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அந்த மனுஷன் வந்தான். அந்த மனுஷனை கர்த்தர் நம்ப ஆரம்பிச்சார். அந்த முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய விஷன் வந்துருச்சு. கர்த்தர் அவன் மூலமாய் அப்படியே அற்புதங்கள் அடையாளங்களை நடத்த ஆரம்பித்தார். அவர்தான் சமீபத்திலே இறந்து போன பில்லி கிரகாம். இந்த பில்லி கிரகாம் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன். அவர் இப்படி மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணாருன்னா குறைஞ்சது 10 லட்சம் பேர் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. 10 லட்சம் பேர். ஒரு மீட்டிங் ஆரம்பிச்சார், 3 நாள் கன்வென்ஷன் ஆரம்பிச்சார். அந்த 3 நாள் கன்வென்ஷன் தான் 3 நாள்ல முடிக்க முடியல, 4 நாள்ல முடிக்க முடியல, 5 நாள்ல முடிக்க முடியல. அந்த ஒரு கன்வென்ஷன் மட்டுமே பல மாதங்கள் தாண்டி போயிருச்சு, நிறுத்த முடியல. கூட்டமா இங்க அவர் பிரசங்கம் பண்ணுவாரு. 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல ஒரு பெரிய கூட்டம் ரேடியோல போட்டு அப்படியே அழுதுட்டே இருக்கும், ஆண்டவரே என்ன ரட்சிங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ பெரிய அந்த நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாரும் அந்த பட்டம் வாங்கின அந்த ஜனங்கள் செலக்ட் பண்ண உடனே இந்த தேவ மனுஷனுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க, எங்களுக்காக ப்ரேயர் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு. ஸோ அகைன் லார்ட், அந்த ஒரு வார்த்தை நான் சொல்றேன், இந்த இடத்துல நீங்க உங்களை கர்த்தர் அப்படி நம்புறாரு. ஒரு எஸ்தர் இல்லையா, ஒரு தாவீது இல்லையா, நீங்க அப்படி எழும்பி நிக்கணும், நீங்க எழும்பணும்.
ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா நான் சொல்றேன், இந்த தேசத்துல வல்லமையா எழும்பின அந்த தேவ மனுஷனா உங்களை ஆண்டவர் நடத்தணும். ஒண்ணுமே இல்லாத, பின்னணியே இல்லாம, படிப்பே இல்லாத என்ன கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்த முடியும்னா உங்களால நிறுத்த முடியும். உங்களை நம்பி லட்சங்களை ஆண்டவர் தருவாரு. உங்களை அந்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவாரு. அவருடைய வல்லமை இன்னும் குறைஞ்சு போகல. அவர் இன்றும் ஜீவிக்கிறார். இந்த கூட்டத்திலேயே கர்த்தர் ஒருத்தரை தேடுறாரு, ஒரு மகளை தேடுறாரு. நீங்க மட்டும் அகைன் லார்ட் என்ன திரும்ப ஒரு விசை நம்புங்க, நான் உங்களுடைய தரிசனத்தை சுமக்கிறதுக்கு ஆயத்தோன்னு சொன்னீங்கன்னா நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை நேர்த்தியா நடத்துவார், உங்களை பயன்படுத்துவார். நீங்க ஒட்டி கொள்ள வேண்டிய இடம் அது அல்ல. எங்க ஒட்டிக்கணும் அப்படின்னு சொன்னா தேவனோடு, தேவ சமூகத்துல. சோ நீங்க அந்த வேர்டை திரும்ப 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 சொல்லுங்க, நானும் தேவனுக்காய் பயன்படணும், வல்லமையாய் வல்லமையாய் வல்லமையாய். ஸோ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க யாரிடத்துலையும் கனெக்ட் ஆகக்கூடாது. அசுத்த ஜனங்களோட, அசுத்த பிள்ளைகளோட கனெக்ட் ஆகக்கூடாது. ஏன் கனெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா, உங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அவர்களுக்கு தெரிய வருமானால், நம்முடைய ரகசியங்கள் சிலது நமக்கும் கர்த்தருக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும், வேற யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கேர்ள்ஸ் நீங்க ஃபோன்லாம் யூஸ் பண்றீங்க பாருங்க, யாராவது ஒருத்தர் உன் போட்டோவை எடுத்து எனக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், உன் போட்டோவை எடுத்து அனுப்ப வேண்டிய அவசியம் சொல்லுங்க. கேட்குறேன், உன் போட்டோ அவன் பார்த்து என்ன பண்ண போறான்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ண போறான்? இல்ல நீ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போட்டோ எடுத்து அனுப்பு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போடு. இது நீ என்ன நினைக்கிய? அந்த அளவுக்கு ஞானம் இல்லாம உன் போட்டோவை நீ சென்ட் பண்ணுவ அப்படின்னு சொன்னா நீ எந்த அளவுக்கு ஞான குறைவான பிள்ளை? எப்படி உன்னுடைய பர்சனல் போட்டோஸ் எப்படி இன்னொருத்தருடைய மொபைலுக்கு எப்படி போலாம்? நைட்டி போட்டிருக்கிறது மாதிரி போட்டோ எடுத்து அனுப்புங்க, பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து அனுப்புங்க, அப்புறம் நைட் ட்ரெஸ்ல இருக்கிறது மாதிரி போட்டோ எடுத்து அனுப்பல, அப்போ அனுப்புங்கன்னு சொன்னா அந்த இன்டென்ஷன், அந்த எதுக்கு, என்ன யூஸ், உனக்கு என்ன பண்ண போற? அந்த ஞானம் கூட இல்லாம நீங்க போய் பாத்ரூம்ல உட்கார்ந்து, நீங்க போய் வெளியே உட்கார்ந்து செல்ஃபி எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுங்க? உங்களை எப்படி காப்பாத்துறது? உங்களை எப்படி பாதுகாக்கிறது? பாய்ஸும் அப்படிதான். நீ சிகரெட் அடிக்கிறது மாதிரி ஒரு போட்டோ எடுத்துரு, தண்ணி அடிக்கிறது மாதிரி ஒரு போட்டோ எடுத்துரு. இது என்னது இது? எப்படி உங்களை வழி நடத்துறாங்க? ரொம்ப கேர்ஃபுல் மகனே. வெளியே வந்துரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பசங்களோட சிக்கி இருப்பேன்னா வெளியே வந்துரு. உன்னுடைய ரகசிய வாழ்க்கை இந்த பர்சன்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். நான் தயவு செய்து வெளியே வந்துரு. நீ ரொம்ப டேஞ்சருக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உன்னை எச்சரிக்கிறார். வேண்டாம், நீ ஒட்டிக்காத, நீ அவங்களோட ஒட்டிக்காத. நீங்க தனியா நிற்க வேண்டியவர், நீ ஆண்டவரோட நிற்க வேண்டிய தேவ பிள்ளை. ஆண்டவர் தனியா வந்தாதான் உனக்கு நிறைய கத்து கொடுப்பார், நிறைய சொல்லி கொடுப்பார். எனக்கு வேற யாரும் வேண்டாம், யாரு மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஒருவரே எனக்கு போதுமானவர். கர்த்தர் ஒருவரே போதுமானவர். கர்த்தர் ஏசப்பாட்ட நம்ம சொல்ல வேண்டியதில்ல, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல். ஆண்டவரே, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது, நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். நான் சொல்றேன், உங்களை தேடி வருவாங்க, உங்க பாதத்துக்கு இல்லை, உங்கள்ட்ட பேசுறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, உங்களிடத்துல இந்த நன்மையை பெற்றுக்கொள்றதுக்கு ஆசைப்படுவாங்க. இப்ப ஆனா ஒரு கூட்டம் உங்களுக்கு பின்னாடியே ரவுடி மாதிரி தெரிய வேண்டிய அவசியம் சொல்லுங்க சத்தமா? கண்டிப்பா இல்லை.